அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மல்லிகா டீச்சர். அறிஞர்கள் வாழ்வில் என்னும் நிகழ்வில் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் 1866ஆம் ஆண்டு வாக்கில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் அவருடைய செல்ஃபை க்ளீன் பண்ணுறாரு. அப்போ க்ளீன் பண்ணும்போது அவருடைய புத்தகத்துக்கு நடுவில் ஒரு லெட்டர் கீழே விழுவுது. அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் அவர் சின்ன பிள்ளையா ஒரு 7 வயசு இருக்கும் போது அவங்க ஆசிரியர் அதை எழுதின லெட்டர், அவங்க அம்மாவுக்கு எழுதின லெட்டர். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உங்கள் குழந்தை சரியான மக்கு, உருப்பிட மாட்டான், எந்த பள்ளிக்கும் தகுதி இல்லாதவன், எந்த பள்ளியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் எழுதியிருக்காங்க. இதை படித்ததும் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் மனசில் வருத்தப்படுறாரு. திரும்ப அந்த பக்கத்தை பெரட்டும் போது இன்னொரு லெட்டர் ஒன்று கீழே விழுவுது. அது அவங்க அம்மா எழுதுனது. என் மகனை எப்படியாவது முன்னேற்றி காட்டுகிறேன், இது சபதம் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டு அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அவருடைய கண்டுபிடிப்பு வீட்டிலேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாடங்கள் சொல்லி கொடுத்து ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்து நிறைய கண்டுபிடிப்புகள் 1200 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க வைச்சாங்க. இதே போல தான் நம்முடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகள் படிக்கலைங்கிறதுக்காக முட்டாள், மக்கு இப்படியெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவனை ஊக்குவிக்கணும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.